மதிய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ உங்களுக்கு ரெசிபி வீடியோ நான் காட்ட போகிறேன்னா, மட்டன் செமி கிரேவி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காட்ட போகிறேன். ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அது நல்லா க்ளீன் பண்ணி அது கூட கொஞ்சமாக மஞ்சாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு, மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவிக்கு தனியாக போடுவோம். இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுடுங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணோடனே ஸ்டவ்வில் வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க அந்த மட்டனை. அதே மாதிரி கொஞ்சமாக மூடி போட்டு வைங்க. உங்களுக்கு நல்லா மட்டனில் இருக்கிற தண்ணி வரும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்தோடனே விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மட்டனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மட்டன் தாளிக்கலாம் கிரேவி. ஒரு நல்லெண்ணெயில் தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. கிரேவியாக வேணுன்னா வெங்காயம் தக்காளி நிறைய போடணும். குழம்பா வேணுன்னா நிறைய போட தேவையில்ல. அதனால் இப்போ 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதக்கின்னு இருக்கேன். வெங்காயம் போட்டு வதங்கின்னு இருக்குது. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுனாவே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிச்சுன்னா இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நான் இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக மஞ்சாத்தூள், உப்பு போட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளியை மூடி போட்டு வைங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தொக்குக்கு தேவையான மசாலா மட்டும் இதில் போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நீங்கள் நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு இந்த மசாலா போட்டிருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம மட்டன் ஊற்றிக்கலாம். நான் தண்ணியோடவே ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியே எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால நான் மேற்கொண்டு தண்ணி எதுவும் ஊற்றலை. இதையே நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்ட வதக்க போகிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தண்ணி குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் கொஞ்சம் நான் நல்லா வதக்க போகிறேன். இது வந்து சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். என்ன நல்லா திக்காக நீங்கள் இது பண்ணுறது சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு எடுக்கோங்க. சுவையான மட்டன் செமி கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.